அன்னபூரணி துணி. அது ஒரு அமைதியான சாயந்தர நேரம். துணியோட வீட்டுல எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். அவ வீட்டுல இருந்து எப்பவுமே சமையல் மனம் ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும். துணி அவளுக்காக மட்டும் சமைக்காம பசின்னு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்காகவும் சேர்த்து சமைப்பா. அவளுடைய வீடு சின்னதுதான், ஆனா அவளுடைய மனசு மட்டும் ரொம்ப பெருசு. துணிக்குருவி கஷ்டப்பட்டு புளிசாதம் செஞ்சு அந்த புளிசாதத்தை போட்டு கிளறிக்கிட்டு இருந்தா. புஜி, அந்த இலையெல்லாம் சுத்தமா கழுவி வைமா. பக்கத்தூர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வருவாங்க. பாவம், பக்கத்தூர்ல வறட்சி வந்து யாருக்குமே சாப்பாடு இல்லையா. பக்கத்தூர் ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாவம், அவ்வளோ தூரத்துல இருந்து நடந்து வருவாங்க. புஜ்ஜி வாழை இலையை கழுவி வச்சு கொஞ்சம் கவலையா, அம்மா, நீ ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் இதே மாதிரி தானம் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு என்னமா மிச்சமா இருக்கும்? அப்பா சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படியே போகுது. நேத்து நைட்டு கூட நீ இப்படியே பசியில படுத்துக்கிட்ட, எனக்கு தெரியாதா? அதை கேட்டு துணி சிரிச்சுக்கிட்டே, புஜி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதம்மா. அந்த கடவுள் நம்மளுக்கு கொடுக்கறத நம்ம 10 பேருக்கு தானம் பண்ணணும். இங்க பாருமா புஜ்ஜி, நம்மளுக்கு சாப்பிட எதுவுமே இல்லைனாலும் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாரும் இல்ல. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பதான் சிச்சு காக்காவும் அவளுடைய புள்ள சின்ன காக்காவும் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டு அங்க வந்தாங்க. தினமும் 2 பேருமே இங்க வந்து அந்த இலவச சாப்பாடு சாப்பிடுறதுதான் அவங்க வழக்கம். துணி, இன்னைக்கு என்ன சமைச்சிருக்க? வாசனை நல்லா கமகமான்னு வருது. என் வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்ல. அரிசி தீந்து போச்சு. நேத்து உப்பு காலி ஆயிடுச்சு. முந்தா நேத்து அரிசியில பூச்சி வந்துருச்சு. அதனாலதான் இங்க வந்து சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஐயோ துணி, பரவாயில்ல. நீ என்ன என்கிட்ட பொய்யா சொல்ல போற? வயிறு நிறைய சாப்பிட்டு போ. இல்லாதவங்களுக்கு தான் நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். புஜ்ஜி, அத்தையை உட்கார வச்சு புளியோகரையும் பஜ்ஜியும் கொடு. சிச்சு காக்கா இலவசமா கிடைக்குது அப்படின்னு சொல்லி 2-3 தடவை சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்சதும் கையை கழுவிக்கிட்டு, துணி ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் புளியோகர்ல கொஞ்சம் உப்பு குறைவா இருக்கு. கொஞ்சம் புளி ஊத்தணும். பரவாயில்ல, பசிக்கு தானே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டான். அப்போ புஜ்ஜி ரொம்ப கோவமா, அம்மா, பாத்தீங்களாமா, அந்த சிச்சு அத்தை ஃப்ரீயா சாப்பிட்டு போறது மட்டும் இல்லாம எவ்வளவு திமிரன்னு. அவங்களுக்கெல்லாம் எதுக்குமா சாப்பாடு கொடுக்குறேன்? அவங்க எல்லாம் பணத்துக்கு கஷ்டப்படுறவங்களா இல்ல, அவங்க நிறைய வச்சிருக்காங்க. பரவாயில்ல புஜ்ஜி, நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டு போறவங்கள அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்கவுங்க தப்புக்கு கண்டிப்பா அவங்க எல்லாம் அனுபவிப்பாங்க. ஒரு நாள் நடுராத்திரியில பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இடி மின்னல் சத்தம் பயங்கரமா கேட்டுச்சு. துணியும் புஜ்ஜியும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு கதவு யாரு தட்டுற சத்தம். அதை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த புஜ்ஜி பட்டுன்னு எழுந்திருச்சா. அம்மா, யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த நடு நைட்ல யாரம்மா? திருடங்களா? ஐயோ, திருடங்க யாரும் ஆயிருக்க மாட்டாங்க. மழை வருதுல, யாராவது பசின்னு வந்து கதவு தட்டுவாங்க. நீ படுத்துட்டு பாத்துட்டு வரேன். துணி கதவு திறந்தா. வெளியில வயசான ஒரு கொக்கு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல சின்ன சின்ன கொக்குங்க 2 நின்னுக்கிட்டு இருந்துச்சு. குளிர்ல பாவம் அந்த கொக்குங்க எல்லாருமே நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வயசான கொக்கு, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். என் பசங்க இந்த குளிர்ல ரொம்ப நடுங்குறாங்க. மழை வேற வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு சாப்பிடவும் எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு உங்க வீட்டுல சாப்பிட ஏதாவது இருந்தா என் பசங்களுக்கு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு புண்ணியமா போகும். அந்த காட்சியை பார்த்த உடனே துணியால தாங்கிக்க முடியல. துணி ரொம்ப கவலையா, ஐயோ பாவம், நீங்க முதல்ல உள்ள வாங்க. புஜ்ஜி, அவங்களுக்கு போய் டவல் கொண்டு வா. நீங்க வந்து உள்ள உட்காருங்க, குளிர் உள்ள இல்ல. துணி உடனே சமையலறைக்குள்ள போய் பார்த்தா. அங்க வடிச்ச சாதம் எல்லாம் தீந்து போயிருந்துச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் அரிசியும் பருப்பு மட்டும்தான் இருந்தது. மத்த டப்பா எல்லாமே காலி ஆயிடுச்சு. துணிக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. ஐயோ, சாப்பாடு காலி ஆயிருக்கு. இப்ப செய்யணும்னா ரொம்பவே நேரம் ஆயிடும். ஐயோ கடவுளே, நீங்க தான் ஏதாவது ஒரு வழிய காட்டணும். சரி, உப்மாவுக்கு ரவை இருக்கு, சீக்கிரமா உப்மா பண்ணி தரேன். துணி உடனே அந்த அவலை ஊற வச்சு உப்பா செய்ய ஆரம்பிச்சா. அதுல வறுத்த வேர்க்கடலையும் எலுமிச்சை பழச்சாரும் ஊத்தின உடனே அந்த மனத்துக்கு பசியில் அழுதுகிட்டு இருந்த பசங்க எல்லாருமே அழுகைய நிப்பாட்டிட்டாங்க. பாட்டி, இந்தாங்க சுட சுட உப்மா பசங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. உடனே அந்த அவல் உப்மாவை அவங்க 3 பேரும் சாப்பிட்டாங்க. அவங்க வயிறார சாப்பிட்றத பார்த்து துணி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களுக்கு அவங்க படுக்கையை கொடுத்துட்டு 2 பேரும் தரையில படுத்தாங்க. தாயி, நீ தேவதமா. பசின்னு வந்த எனக்கும் என் பசங்களுக்கும் தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டிருக்க. நீ மகாலட்சுமியா இருக்கணும். எப்படிதான் ருணம் தீக்க போறேன்னு தெரியல. எங்க அம்மாவோட இடத்துல இருக்கே நீ. ஐயோ, அத பத்தி எல்லாம் பேசாதீங்க. இப்ப சாப்பிட்டீங்கல்ல, நிம்மதியா படுத்து ஓய்வெடுத்துக்குங்க. அவங்க அன்னைக்கு ராத்திரி அங்கேயே படுத்து தூங்குனாங்க.
அடுத்த நாள் காலையில கிளம்பும் போது, இவ்வளோ நல்ல வேலை செஞ்ச உன் பேரு துணி இல்லம்மா, நீ அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு துணியை வாழ்த்திட்டு போனாங்க. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. எந்த நேரத்துல போனாலும் துணி சாப்பாடு போடுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பறவைங்க எல்லாரும் அவங்க பசிக்கும் போது துணியோட வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. துணியும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா போக போக அவ வீட்டுல அரிசி பருப்பு எல்லாமே தீந்து போச்சு. ஒரு நாள் புஜ்ஜி ஸ்கூல்ல இருந்து ரொம்பவும் டயர்டா வீட்டுக்கு வந்தா. அவளுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. ஆனா சமைச்சு கொடுக்க வீட்டுலதான் எந்த ஒரு பொருளும் இருக்கல. அம்மா, பசியில தலை சுத்துது, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுக்குறீங்களா? துணிக்குருவி கண்ணுல கண்ணீரோட காலியா இருக்கிற டப்பாவை காட்டி, ஐயோ புஜ்ஜி, எல்லாருக்கும் நம்ம தானம் தர்மம்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு உனக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்ல. அப்பா காசு அனுப்ப 2 நாள் ஆகுமா? எங்கேயாவது கடன் வாங்கலான்னு பார்த்தாலும் எங்க வாங்குறதுன்னு ஒண்ணுமே புரியல. அம்மா பரவாயில்ல அம்மா, நான் பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அப்பதான் அங்க சிச்சு காக்கா வந்துச்சு. சிச்சுவோட கையில ஒரு பிரியாணி பொட்டலம் இருந்துச்சு. அந்த மனம் வீடு முழுக்க பரவுச்சு. துணி, நான் வெளியில இருந்து சுட சுட பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாசனை பாத்தியா எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு? புஜ்ஜி ஆசையா எழுந்திருச்சு உக்காந்து, சிச்சு அத்தா, எனக்கு கொஞ்சம் கொடுக்கறீங்களா? அம்மாவும் எதுவும் சாப்பிடல, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. அதை கேட்டு சிச்சு சிரிச்சுக்கிட்டே, இந்த பிரியாணி எனக்கே பத்தாது, நானே வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் உங்க அம்மா எல்லாருக்கும் தானம் தர்மம்னு பண்ணிக்கிட்டு இருந்தாலே, அதான் அன்னபூர்ணேஸ்வரின்னு பேரு வேற வந்திருக்கே, அதையே சாப்பிட சொல்லு, இல்ல அந்த கடவுளுகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டா. துணியோட கண்ணுல கண்ணீரு. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்னு நினைச்சது என்னோட தப்பா? இன்னைக்கு என் குழந்தைக்கு சாப்பிட கூட எதுவுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி துணி வருத்தப்பட்டா. அவ புஜ்ஜிய கட்டிப்பிடிச்சு அழுதா. அன்னைக்கு சாயந்தர நேரம் புஜ்ஜி துணி 2 பேரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து ஒரு ராணியோட வளர்ப்பு பறவை அதோட கழுத்துல ஒரு முத்து மாலையை போட்டுக்கிட்டு வந்துச்சு. இதுதானா துணியோட வீடு? அந்த சத்தத்தை கேட்டு பறவைங்க எல்லாரும் வந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சிச்சு காக்கா கையில அந்த பிரியாணியை எடுத்துக்கிட்டு தான் வந்துச்சு. துணி அப்புறம் புஜ்ஜி 2 பேரும் வெளியில வந்தாங்க. நான் தான் துணி, நீங்க யாரு? நான் ராணியோட சேவகி. முந்தா நேத்து நைட்டு உங்க வீட்ல ஒரு அம்மா வந்து இருந்தாங்கல்ல, அவங்க யாருன்னு நினைச்சீங்க? மகாராணியோட அம்மா. நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்களாம். நைட்டு நேரத்துல அவங்க வழி தவறி உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. துணி ஆச்சரியமா, ஓ அப்படியா? எனக்கு அது தெரியாது. என் வீட்டுக்கு யாரே வந்தாலும் அவங்கள ஒரே மாதிரி தான் பாத்துக்குவேன். நீங்க இப்ப கஷ்டத்துல இருக்கிற விஷயம் மகாராணிக்கு தெரிஞ்சிருக்குது, அதனாலதான் இது எல்லாமே குடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்ப அந்த பறவை பல மூட்டை அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி, பழங்கள், அது கூடவே ஒரு தங்க நெக்லஸையும் வச்சு கொடுத்துச்சு. துணி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தா. அது பாக்குறதுக்கு சின்ன மலை மாதிரி தான் இருந்துச்சு. இந்த எல்லா பொருளுங்களையும் மகாராணி தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இனிமே நீங்க உங்க வீட்டுல எல்லாருக்கும் தான தர்மம் பண்றீங்கல்ல, அதுக்கு தேவையான பொருளுங்களை மாசம் மாசம் அவங்களே அனுப்பி வச்சிடுறாங்களாம். உங்களை பார்த்து ராணி சந்தோஷமா இருக்கிறாங்க. துணி சந்தோஷமா கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றிங்க, அந்த கடவுள் என்ன கைவிடல, காப்பாத்திட்டா. அம்மா பாத்தீங்களா, அந்த கடவுள் நம்மளுக்கு பரிச்சை வச்சாரு. இருந்தாலும் நம்ம எந்த கஷ்டமும் படாத மாதிரி இவங்க மூலியமா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சிச்சுவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவ நடந்துகிட்ட முறையை நினைச்சு அவ வெக்கப்பட்டா. ஐயோ, நான் எவ்வளவு கெட்டவ. துணி கஷ்டத்துல இருக்கும்போது அவளுக்கு நான் எந்த உதவியும் செய்யல. ஆனா இப்போ அவ மகாராணியா ஆயிட்டா. துணியோட நேர்மை நாணயம் அவளை இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அவ பசியில இருக்கிறவங்களோட வயித்த நிரப்புனா, ஆனா நீ சாப்பாட கொண்டு போய் அவளை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்க. இங்க இருக்கிற பொருளுங்க எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊரு ஜனங்களுக்கு கூட தான். யாருக்கு பசி எடுத்தாலும் இங்க கண்டிப்பா வரணும். சிச்சு உடனே வந்து துணியோட கால்ல விழுந்தா. நீ என்ன மன்னிச்சிடு, நான் பெரிய ராட்சசியா இருந்துட்டேன். உன்னோட நல்ல குணம் தான் என்ன மாத்திருக்கு. நீ உன்னோட எல்லா வேலையிலயும் இனிமே நான் உனக்கு உதவியா இருக்கேன். எனக்கு பணம் வேண்டாம், உன்னோட நட்பு கழிச்ச போதும். என்ன சிச்சு, நண்பருங்க நடுவுல இந்த மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. வாங்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம். அப்படி துணியோட வீடு ஒரு அன்னசத்திரமா. அதுல துணி அன்னபூர்ணா தேவியா எல்லாருடைய பார்வைக்கும் தெரிஞ்சா. சிச்சு காக்கா அதோட மனசை மாத்திக்கிட்டு அவளும் சேவையை செய்ய ஆரம்பிச்சா. இந்த கதையில இருக்கிற நீதி, சுயநிலைமை இல்லாம எல்லாருக்கும் உதவி செய்யறவங்கள கடவுள் சோதிப்பா, ஆனா அவங்கள கைவிட மாட்டான். ஆனா சுயநலமா இருக்கிறவங்களுக்கு கடவுள் நிச்சயமா தண்டனைய கொடுப்பான். பறவைகளோட கிராமத்துல அன்னைக்கு வானிலை 0 டிகிரிக்கும் கீழே போய்கிட்டு இருந்துச்சு. வெளியில கால் எடுத்து வச்சாலே காலே ஐஸ் கட்டியா ஆயிடுமா அப்படிங்கிற பயம் வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம சிச்சு காக்காவுக்கு மட்டும்
வீட்ல உட்காந்து ரொம்பவும் போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒரு புயலை கிளப்பி விடலாம் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. உடனே சிச்சு காக்கா தலையில ஒரு மங்கி கேப்பு, 2 ஸ்வெட்டரு, 2 ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு துணியோட வீட்டு வாசல்ல வந்து நின்னா. சிச்சு காக்கா துணியோட வீட்டு கதவை தட்டி, டொனே டொனே வெளியில வா, சீக்கிரம் வா, சரித்திரத்துல இடம் பிடிக்கிற நாள் வந்துருச்சு. துணிக்குருவி வெளியில வந்து சிச்சுவோட அவதாரத்தை பார்த்து, ஐயோ யார் நீ, எந்த கிரகத்துல இருந்து வந்திருக்க? ஓ சிச்சுவா, மொத்தமா போத்திக்கிட்டு இருக்க, மூச்சு விட முடியுதா? விட முடியுது. இன்னைக்கு நாம வின்டர் பிக்னிக் போக போறோம். மலைக்கு மேல, எல்லாரையும் எழுப்பு, மலைக்கு மேல போய் லஞ்ச் பண்ணலாம். அதை கேட்டு புஜ்ஜிக்குருவி ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, பிக்னிக்கா? இந்த குளிர்லையா? அத்தை, உங்க உடம்பு மட்டும் குளிர்ல ஃப்ரீஸ் ஆகலையா? ஒருவேளை உங்க மூளையும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சா என்ன? புஜ்ஜி, உனக்கு விஷயம் தெரியாது. மலைக்கு மேல குளுகுளுன்னு காத்து வீசும்போது சூடா சாப்பாடு சாப்பிட்டா சொர்க்கத்துல இருக்கிற மாதிரில இருக்கும். மகிக்கழுகு, லூசி எல்லாரும் வராங்க. அதாவது இன்னும் அவங்க கிட்ட சொல்லல, ஆனா வருவாங்க. நீ போய் சமையல் ஆரம்பிட்டு. சரி, வீட்ல இருந்து போர் அடிக்குது, போலாம். ஆனா அங்க குளிர் தாங்க முடியாம போச்சுன்னா அப்புறம் நீ தான் பொறுப்பேத்துக்கணும். கடைசியில எல்லாருமே பிக்னிக் போக தயாரானாங்க. துணி, மஹி, குஹு, சோட்டு, சிச்சு, லூசி, பசங்களான சின்னு, பன்னு, புஜ்ஜி எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. சிச்சோட வேஷத்தை பார்த்துதான் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சோ, இந்த குளிர்ல உன்னால பறக்க முடியுமா? இவ்வளோ ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு ரெக்கைய அசைக்க முடியுதா என்ன? கிண்டல் பண்ணாதீங்க மஹி. சரி சரி, எல்லாரும் ரெடி தானே? எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்தீங்களா? எல்லாரும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். சரி வாங்க போலாம் அப்படின்னு எல்லாருமே பிக்னிக்கு கிளம்புனாங்க. எல்லாரும் பறக்குறாங்க. ஆனா சிச்சுவால சுத்தமா பறக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரெக்கை எல்லாத்தையுமே அவ கட்டி வச்சிருந்தா. அம்மா, உன்னை உருட்டலானாலும் உருட்ட முடியல. கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாம், டயட் ஃபாலோ பண்ணு, அப்பதான் உருட்டவே முடியும். டேய், தொப்பை போட்டிருக்கேன்டா. தொப்பைங்கிறது ராயல் லுக்கு. ராயல் லுக்குன்றது உண்மையிலே ஒருத்தங்களுக்கு ரொம்ப முக்கியம். எப்படியோ எல்லாரும் மலைக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க குளிர் ரொம்ப அதிகமா இருந்தது. காத்து உசு உசுன்னு வீசிக்கிட்டு இருந்துச்சு. லூசிபுரா குளிர பார்த்து, ஐயோ இந்த குளிர்ல என் முகமெல்லாம் வெடிக்குது. சிச்சோ, இங்க நம்ம உட்காந்தோம்னா நம்ம ஐஸ் கட்டி ஆயிட மாட்டோமா? பயப்படாத லூசி, இப்ப எல்லாம் சரியாயிடும் பாரு. எல்லாரும் ரவுண்டா உட்காந்துக்கோங்க. நடுவில் கொண்டு வந்த சாப்பாடை வைங்க. எல்லாரும் நடுங்கிக்கிட்டே உட்காந்தாங்க. சரி சரி, பசி உசுறு போகுது. யாரு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? துணிக்குருவி அவளுடைய டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணா. அதுல இருந்து சுட சுட சப்பாத்தியும் கூடவே தாலும் இருந்துச்சு. அம்மா சூப்பர்மா, இந்த வாசத்துக்கே வயிறு நெறிஞ்சிடும் போல தெரியுது. அதுக்கப்புறமா சோட்டு கிளி அவருடைய டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா. அதுல மிளகா பச்சி இருந்துச்சு. வாவ், ஸ்பைசி மிளகா பச்சி. இதை சாப்பிட்டா என்னுடைய கோல்டெல்லாம் எனக்கு சரியாயிடும்ல. அப்போ சிச்சு காக்கா வந்து, குஹோ, பஜ்ஜியை சாப்பிட்டா உன் கோல்டு மட்டும் இல்ல, என் ஜுரமே பறந்து போயிடும் போல. இப்ப பாரு அந்த பஜ்ஜியை நான் எப்படி சாப்பிடுறேன்னு அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா ஒரு மிளகா பஜ்ஜியை எடுத்து வாயில வச்சுது. அவ்வளவுதான், காரத்துல கண்ணுல தண்ணியே ரொம்பி போச்சு. ஐயோ காரம் காரம் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா சத்தமா கத்த ஆரம்பிச்சுது. அத்தை, என்ன ஆச்சு? வாய்க்குள்ளெல்லாம் எரியுதா? உங்க வாய்க்குள்ள நெருப்பு ஏதாச்சும் இருக்கா? அப்போ சிச்சு காக்கா தண்ணியை குடிச்சிட்டு, இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, என்னோட ஸ்பெஷல் ஐட்டமை நான் எடுக்கவா? என்ன கொண்டு வந்திருக்க எடு சிச்சோ, ரொம்ப பசி எடுக்குது. அப்போ சிச்சு காக்கா பெருமையா, நான் எல்லாருக்காகவும் பிரியாணி செய்யலான்னு தான் நினச்சேன். ஆனால் அது ரெகுலர் ஐட்டம், அந்த மாதிரி செய்ய வேண்டான்னு சொல்லி தான் உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த ஐட்டமை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அப்போ சிச்சு காக்கா ஒரு பெரிய தர்மாக்கோல் பெட்டியை ஓப்பன் பண்ணா. அதுக்குள்ள நிறைய ஐஸ்கிரீமும் இருந்துச்சு, சில்லுன்னு இருக்கிற மோரும் இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ எல்லாரும் கோவத்தோட சிச்சுவை முறைச்சாங்க. துணிக்குருவி தலையில அடிச்சுக்கிட்டே, சிச்சு, உண்மையிலே உனக்கு மூளை ஃப்ரீசர் ஆயிடுச்சு போல. இந்த குளிர்ல போய் ஐஸ்கிரீமும் மோரும் கொண்டு வந்திருக்க. அதை சாப்பிட்டா நாம எல்லாரும் இங்கே சாக வேண்டியதுதான். அப்போ சிச்சு காக்கா எல்லார்கிட்டையும், உங்க எல்லாருக்கும் தான் அறிவில்லை. வெயில் காலத்துல இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட முடியுமா? வெயில்ல அது உருகி போயிடும். அதுவே குளிர்காலத்துல அது உருகவே உருகாது, அப்படியே ஐஸ் கட்டியாதான் இருக்கும். அப்போ கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். அதனாலதான் உங்க எல்லாருக்காகவும் நான் ஐஸ்கிரீம் கொண்டு வந்தேன். அதை கேட்டு புஜ்ஜிக்குருவி வயிற்று பிடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, அத்தை, இந்த லாஜிக் சூப்பரா இருக்கு.
ஆனா ஐஸ்கிரீம் கரையாதுதான். அதை சாப்பிட்டா நாம தான் ஐஸ்கிரீம் ஆயிடுவோம். சரி, அந்த மோர், அதுக்கும் கூட ஏதாவது லாஜிக் இருக்கா? பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா மோர் குடிச்சா ரொம்ப நல்லதில்ல. ஆனா நான் இன்னைக்கு பிரியாணி செய்யல, மோர் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். அது அது இன்னொரு நாள் செஞ்சு தரேன். சிச்சோ, உன்னோட லாஜிக்குக்கு ஒரு கும்பிடு. தயவு செஞ்சு அந்த பாக்ஸை மூடிட்டு ஓரமா வச்சிடு. அந்த ஐஸ்கிரீமை பார்த்தாலே உடனே ஜுரம் வந்துடுற மாதிரி இருக்கு. சிச்சு காக்கா கோமா, சே, ஒரு கிரியேட்டிவிட்டியை பிடிக்குதா உங்களுக்கு? சரி சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாருமே துணி சோட்டு கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. சிச்சு காக்காவும் ஐஸ்கிரீமை சாப்பிடாம சாப்பாடு தான் சாப்பிட்டான். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தெம்பானாங்க. சரி, நாம எல்லாரும் ஒரு கேம் விளையாடலாமா? எல்லாரும் ஸ்டாச்சு கேம் விளையாடலாம். மியூசிக் நின்ன உடனேயே எல்லாரும் அசையாம அப்படியே நிக்கணும். எல்லாரும் அதுக்கு சரி அப்படின்னு சொன்னாங்க. சின்ன காக்காவும் பாட்டு பாட ஆரம்பிச்சான். குளிரு குளிரு குளிரு, அதிகமான குளிரு, உடம்பெல்லாம் நடுங்குது. எல்லாரும் அதுக்கு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா ரொம்ப குண்டுங்கிறதுனால அவளால டான்ஸ் பண்ண முடியல. ஒரு இடத்துல நின்று தலையை மட்டும் அசைச்சுக்கிட்டு இருந்தா. ஸ்டாச்சு. எல்லாரும் நின்னுட்டாங்க. சிச்சு காக்கா மட்டும் ஒத்த கால்ல ஒரு வித்தியாசமான போஸ்ட்ல நின்னுக்கிட்டு இருந்தா. 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, கடைசியில 5 நிமிஷமும் ஆச்சு. அப்போ மகிக்கழகு அசைஞ்சு, ஐயோ, இது என்னால முடியாது, ரொம்ப குளிருது, சின்ன இந்த கேம் வேணாண்டா. எல்லாரும் சரின்னு அசைஞ்சாங்க. ஆனா சிச்சு காக்கா மட்டும் அப்படியே ஒத்த கால தவம் செஞ்ச மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தா. அத்தை, கேம் முடிஞ்சது, ஏன் அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? காலை கீழே வைங்க. ஆனா சிச்சு காக்கா மட்டும் அசையவே இல்ல. சிச்சு, என்ன இது, இன்னுமா நடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் உனக்கு என்ன ஆஸ்கார் அவார்டை கொடுக்க போறாங்க? சிச்சு காக்கா கண்ணால சைகை செஞ்சு கஷ்டப்பட்டு வாயை திறந்து, ஐயோ, என்னால என் காலை அசைக்க முடியல, அப்படியே ஐஸோட ஒட்டிக்கிட்டேன். யாராவது வந்து என்ன அசைச்சு விடுங்க, இல்ல இந்த மலைக்கு மேல நான் ஸ்டாச்சுவா தான் நின்னுக்கிட்டு இருக்கணும். எல்லாரும் வேகமா ஓடி போய் பார்த்தாங்க. சிச்சு காக்கா அந்த குளிர்ல உறைஞ்சு போயிட்டா. ஐயோ, இவ புத்திசாலித்தனமோ, இவ்வளவு துணி போட்டிருக்கால, ரத்தம் ஓட்டம் நின்னுட்டு இருக்கும் போல. துணி, சுடுதண்ணி ஏதாவது இருக்கா? ஃப்ளாஸ்க்ல காஃபி இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வா. மகிக்கழகு அந்த காஃபியை கொண்டு வந்து சிச்சு காக்காவோட கால் மேல ஊத்துச்சு. ஐயோ, சூடா இருக்கு. அப்பாடா, காலை அசைஞ்சிடுச்சு. தேங்க்ஸுங்க, உங்க காஃபி தான் என்ன காப்பாத்திருக்கு. ஐயோ அத்தை, நீங்க கொண்டு வந்த ஐஸ்கிரீம் மாதிரியே நீங்களும் ஐஸ் கட்டி ஆயிட்டீங்கல்ல? ஆமா, எங்க அம்மா இப்போ ஐஸ் குவீன் ஆயிட்டாங்க, ஃப்ரோசன் சினிமா ஹீரோயின் மாதிரி. டேய், என்ன கிண்டலா? இது தவம் செய்யறது. இமயமலையில எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மரத்துக்கு மேல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அப்போ ஒரு குரங்கு குதிச்சு குதிச்சு அவங்க பக்கத்துல வந்துச்சு. அந்த குரங்கு சிச்சு காக்கா கொண்டு வந்த ஐஸ்கிரீம் பெட்டியை திறந்து பார்த்து அதுல ஐஸ்கிரீம் இருந்ததை பார்த்து, ஓஹோ, ஐஸ்கிரீமா, இந்த குளிருக்கு இது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை தூக்கிக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அதை பார்த்து சிச்சு காக்கா, ஏய், அது ஏன் ஐஸ்கிரீம் டப்பா, ஏன் கிரியேட்டிவிட்டி, ஐயோ போச்சு என் கிரியேட்டிவிட்டி. அப்படி சிச்சு காக்கா குரங்கு விரட்டுறேன்னு போய் ஐஸ்ல கால் வச்சு வழுக்கி ஒரு பந்து மாதிரி உருண்டுக்கிட்டே கீழே போயிட்டா. ஐயோ, நிப்பாட்டுங்களேன், பிரேக் பிடிக்க முடியல. சிச்சு காக்கா அந்த ஐஸ்ல வழுக்கிக்கிட்டே போய் ஒரு பெரிய ஐஸ் மலையில மோதி நின்னுட்டா. இப்ப அவ பாக்குறதுக்கு உடம்பெல்லாம் ஐஸ் பூசிக்கிட்டு ஐஸ்மேன் மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தா. அதை பார்த்து மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சாங்க. வாவ் அத்தை, நீங்க பார்க்க அப்படியே ஸ்னோமேன் மாதிரி இருக்கீங்க. மூக்கு கிட்ட ஒரு கேரட் வச்சா போதும், கரெக்டா இருக்கும். இருங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, சிரிக்காதீங்க, இது ஸ்னோ பாத், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பட்டணத்துல எல்லாரும் இப்படிதான் குளிப்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படியா சிச்சு? அப்ப நானும் ட்ரை பண்ணிட்டா? என்னோட ஸ்கின்னு ஜொலிக்குமா? நல்லா பிங்க் கலர் ஆயிடுமா? நீயும் வாலூசி 2 பேரும் சேர்ந்து ஐஸ்ல குதிக்கலாம், 2 பேரும் ஸ்னோ சிஸ்டர்ஸ் ஆயிடலாம். வேண்டா சிச்சு, ஸ்கின்னுக்கு நல்லது தான், ஆனா என்னால குளிர் தாங்கிக்க முடியாது. சரி 2 பேரும் விளையாடுறத நிப்பாட்டுறீங்களா? வீட்டுக்கு கிளம்பலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா அப்புறம் சிச்சு மாதிரி நாமளும் ஸ்னோமேன் தான் ஆகணும். அப்படி எல்லாருமே அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா துணிக்குருவியை எல்லாருக்காகவும் சுட சுட சூப் செஞ்சு கொடுத்தா. சிச்சு காக்கா அந்த சூப்பை குடிச்சுக்கிட்டு, ஆஹா, சூப்பு நல்லா இருக்கு, ஆனா நான் கொண்டு வந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு இருந்தா அந்த கிக்கே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆமா அத்தை, இந்நேரம் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கிட்டு சூப் குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏத்திருப்பாங்க அப்படின்னு புஜ்ஜி சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு காக்கா மட்டும், அந்த குரங்குக்கு நான் கொண்டு போன ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கு, அது என்னோட ஃபேன் போல,
அதான் கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு.